வெல்கம் டு TipsLavanya யூடியூப் சேனல். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் TipsLavanya அழகி சீரீஸ்ல பியூட்டி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுட்டு வரோம். இது அழகி சீரீஸின் 3வது வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கிறோம், செக் பண்ணிக்கோங்க. கருவளையம் ஏன் வருது, எளிய முறையில் எப்படி போக வைக்கலாம்ன்றத அழகி சீரீஸின் 3வது வீடியோவா பார்க்கலாம். நம்மளோட முகம் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம் நம்மளோட முகத்தோட அழகையே கெடுத்து விடுது. நம்ம முகத்துல ஒரு பெரிய குறையாவே இருக்கு கருவளையம். கருவளையம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் டிவி, லேப்டாப், போன் அதுல நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்களோட தூக்கம் கம்மியாகுது. அதனால அவங்க கண்ணுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால கருவளையங்கள் வருது. ஸோ நல்லா தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னாலே கருவளையம் வரதை அவாய்ட் பண்ணலாம். கருவளையம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம். கருவளையம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம். வீட்டுல இருக்க பொருளை வச்சு எப்படி நேச்சுரலா கியூர் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய நைட்டு தூங்க போகையில இப்படி மைல்டா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுட்டு தூங்கிருங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு மார்னிங் எந்திரிச்சு வாஷ் பண்ணிட்டு வாங்க கண்ணை. விளக்கெண்ணெய் அப்ளை பண்றதுனால கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கிடைக்கும். நம்ம தூங்கி எந்திருக்கிறப்ப கண்ணில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே வெளியில வந்துடும். நம்ம கண்ணு பார்க்கறதுக்கு நல்லா அழகாவும் பிரைட்டாவும் இருக்கும். இந்த விளக்கெண்ணெய் நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரப்ப நம்ம கண்ணு கீழே இருக்கக்கூடிய கருவளையங்கள் வேகமாவே மறைஞ்சிரும். உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்க நல்லா சீச்சிட்டு அது நல்லா ப்ரெஸ் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்க போகையில அந்த ஜூஸ் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சு வாஷ் பண்ணிட்டு வாங்க. உருளைக்கிழங்கு ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட். இதை நம்ம அப்ளை பண்றப்ப நம்மளோட கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையம் வேகமாவே மறைஞ்சிரும். வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயை ஸ்லைஸா கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சிருங்க. அது நல்லா கூலிங் ஆயிரும். கூலிங் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து 2 ஸ்லைஸை 2 கண்ணில் வச்சிருங்க. இந்த மாதிரி 15 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால உங்க கண்ணுக்கு நல்ல ஒரு கூலிங்னஸ் கிடைக்கும். கண்ணில் ரத்த ஓட்டம் அதிகரிச்சு உங்க கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையங்கள் வேகமாவே மறைஞ்சிரும். கத்தாழை. கத்தாழை ஜெல்லை எடுத்து நீங்க கண்ணை சுத்தி அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணிட்டு நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிருங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வரப்ப உங்களோட கருவளையம் சீக்கிரமாவே மறைஞ்சிரும். TipsLavanya யூடியூப் சேனல். TipsLavanya யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க டெய்லியும் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு வரப்ப உங்க கருவளையம் சீக்கிரமே மறைஞ்சிரும். மஞ்சள். மஞ்சள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தயிர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நைட்டு தூங்க போகையில கண்ணை சுத்தி அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சு வாஷ் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு வரப்ப உங்க கண்ணு கீழே இருக்கக்கூடிய கருவளையம் வேகமாவே மறைஞ்சிரும். கிரீன் டீ பேக். 2 கிரீன் டீ பேக் எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு 1/2 hour வச்சிருங்க. நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா 2 பேக்கையும் எடுத்து 2 கண்ணிலையும் வச்சிருங்க. ஒரு 10 minutes கழிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா வச்சுட்டு வரப்ப உங்க கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய கருவளையம் சீக்கிரமாவே மறைஞ்சிரும். காஃபி தூள். காஃபி தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேன் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நைட்டு தூங்க போகையில கண்ணு கீழே அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சு வாஷ் பண்ணிடுங்க. காஃபி தூள் நம்மளோட ஸ்கின்னை நேச்சுரலாவே பிரைட் ஆக்கி கொடுக்கும். தேன் என்ன பண்ணா நமக்கு ஸ்கின்ல சுருக்கம் வரதை அவாய்ட் பண்ணும். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அப்ளை பண்றப்ப நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையம் சீக்கிரமாவே மறைஞ்சிரும். கடலை மாவு. கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பேஸ்ட்டை நைட்டு தூங்க போகையில கண்ணில் அப்ளை பண்ணிட்டு காலையில எந்திரிச்சு வாஷ் பண்ணிட்டு வாங்க. இப்படி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வரப்ப உங்க கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையம் சீக்கிரமாவே மறைஞ்சிரும். புதினா. புதினாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை நீங்க நைட்டு தூங்க போகையில கண்ணை சுத்தி உள்ள கருவளையத்துல அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையம் சீக்கிரமாவே மறைஞ்சிரும். நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ். உங்களுக்கு எந்த டிப்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையம் சீக்கிரமாவே மறைஞ்சிரும்.
டிப்ஸ் லாவண்யா சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினாலும் லைக் பண்ணாட்டினாலும் உங்களோட கண்ணுக்கு கருவலியம் வரும். உங்க கண்ணில் கருவலியம் வராம இருக்கணுமா? டிப்ஸ் லாவண்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.